the feet of Jesus. Greatness of mercy and love at the feet of Jesus. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy is the Lamb. We fall down, we lay our crowns at the feet of Jesus. The greatness of mercy and love at the feet of Jesus. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy is the Lamb. Hallelujah, 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 Jesus, hallelujah. இந்த பாடலை நம்ம பாடப்போகிறோம். ஒரு புது பாடலை பாடுகிறோம். எனக்கு தெரியவில்லை, மறந்துவிட்டேன். இது முதல்ல பாடியிருக்கிறோமா இல்லையா என்று. துதித்து பாடிட பாத்திரமே. இது வந்து ஆக்சுவலாக அவர் தான் துதிக்கு பாத்திரர், துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்குது, அவர் துதியாமல் இருக்கிறதுனால தான் பாவம் பெருகுது. அவர் துதிக்காமல் இருக்கும்போது நம்ம மைண்ட் நினைவுகள்லாம் கரப்ட் ஆகுது, பிசாஸ் கரப்ட் பண்ணுறான், அதனால் பாவம் உற்பத்தி ஆகுது. எல்லாரும் துதித்து பாடுவோம். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா முடிக்கிறவங்க கை தட்டுங்க, எங்களோடு சேர்ந்து பாடுறவங்க பாடுங்க. சந்தோஷமாக உங்களை வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அற்புதமே அவன் அடுத்துதலே
சந்தோஷமா பாடலாம். கூடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் அக்கினியோடா நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலோ ஜெயம் நமக்கு ததா ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியா உள்ளமே மிக பங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அடுத்த பாடல் அல்லேலூயா கர்த்தரையை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயலில் எல்லாம் பார்த்து துதியுங்கள், வல்லமையால் கிரியை செய்யும் என்ற பாடலை பாடுவோம். நல்ல உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து பாடுவோம். கர்த்தரை நல்லா துதிங்க. துதிக்க கர்த்தருடைய கிருபை பெறும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் கர்த்தரை துதியுங்கள். வல்லமையால்
துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைத்தெறிய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்திட துதியுங்கள். பெரியவரே, பிரபுக்களே, தேவனை துதியுங்கள். செல்வங்களே, இயேசுவுக்காய் செலுத்தி துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். நலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் மின்னிடுமே. இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். தனமே சுரங்கு யுத்தம் செய்திடுவார் நன்று. தடகத்தரம் இயேசுராஜன் யுத்தம் செய்திடுவார் நன்று. அவர் ஆவியினால் புது பலன் அடைந்து ஜெய கீதங்கள் பாடிடுவோம். அவர் ஆவியினால் புது பலன் அடைந்து ஜெய கீதங்கள் பாடிடுவோம். அல்லேலூயா, புதுவர் நிறைந்த நன்னாள் நடுவானில் மின்னிடுமே. இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். புவி மீது சரிதமிப்பு என்று காந்தோம் என ஏங்காம். புவி மீது
என்றும் துதியுடனே ஆதின் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறாரே. என்றும் துதியுடனே ஆதின் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறாரே. இதோ மனுஷரின் வாதில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவாதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவாதேவனே நேசிக்கிறார். சீர்மிகுந்திடுமே சுவிசேஷதனை கூறி உயர்த்திடுவோம் உள்ளாயே. சீர்மிகுந்திடுமே சுவிசேஷதனை கூறி உயர்த்திடுவோம் உள்ளாயே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய் இயேசு பாரு மூலைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாய் இயேசு பாரு மூலைக்கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் முன்னாதன் சிகரமாகி வாஞ்சையோ தினம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் முன்னாத சிகரமாகி வாஞ்சையோ தினம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. அர்த்தமுள்ள தேவன், வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவர், இதை உணர்ந்திருக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற மகிமையின் தேவன், அவர் நாம் என்ன பேசுவோம் என்று காத்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவரை போற்றி துதித்து பாடி அவர் நாமத்தை உயர்த்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அவர் நம்ம மத்தியில் வருகிறார். ஆவியானவரின் ரூபத்தில் வருகிறார். நம்மளோடு இருந்து நம்மை வாசம் செய்து கைட் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். நம்ம தான் அவரோட கோஆப்ரேட் பண்ணணும். We have to cooperate with Him in every area of our life. Say, Lord Jesus, thank you for your presence. Thank you for your presence. I thank you for your presence. I thank you for your presence. And let the presence of the Lord God stay with us. Heavenly Father, we thank and praise you. We need you. We need you every moment of our life, Lord. As we are going to sing this song, Lord, let thy presence land on this place completely. And those people who are hearing from here, let them be healed.
Every heart condition be healed. Every heart condition be healed. That's the reason we call you. You're a great God. Doctors would have told nothing is possible. Our doctors would have told no chance. Right now the thought is coming. Every muscle in the heart is failed, so you cannot survive. Somebody who is listening to this is getting this prophetical thing. But God says He will heal them. Amen. He will heal them. Thank you, Lord. Thank you for your presence. We praise and worship you, Lord. Splendor of our King.
We always thank you, Lord, for the goodness and grace and mercy you have shown to us.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றியை செலுத்துகிறேன். இப்பொழுதும் இதை ஒளிபரப்பை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வாழ்த்துதலை, கிறிஸ்துவிற்குள்ளாக என் வாழ்த்துதலை கூறுகிறேன். இன்று ஒரு சிறப்பான நாளாக காணப்படுகிறது. இன்றைக்கு வேத முறைமையின்படி நமக்கு ஒரு பென்டிகாஸ்டல் டே அப்படின்னா 50வது நாள். பாஸ்ஓவர் டைம்லேருந்து கணக்கு போட்டால் 50வது நாள் வருது. இந்த 50வது நாள் எதுக்கு முக்கியம் என்று சொன்னால், இந்த 50வது நாள் தான் கர்த்தர் மனிதர்கள் மீது தமது ஆவியை பொழிந்தருளினார். மனிதர்கள் தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுகிறவராக இருந்தார். ஈவன் நவ் இப்போ கூட நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணங்களை மாற்றிக்கொண்டே தான் இருக்கிறோம். ஒரு நிமிஷம் எஸ்ன்வோ, ஒரு நிமிஷம் நோன்வோ. வி ஆர் நாட் ஒரு ஃபிக்ஸ்டு இதாக மோட்டிவாக இருக்க மாட்டோம். ஆனால் ஆவியானவர் வந்த பிறகு மனுஷனுடைய எண்ணங்கள் ஒருமுகப்படுத்தியது. ரெண்டாவது, அவருக்கு ஒரு சூப்பர் பலம் வந்தது, அதிக பலமாக இருந்தது. பேதுருடைய எக்ஸாம்பிள் பார்க்கும்போது, பேதுரு என்ன செய்தார்னா, இயேசுவே கூட இருந்ததே இல்லைன்னு மறுதளித்தார். ஆனால் அந்த பென்டிகாஸ்டல் டே போது வந்த பிறகு அவர் இயேசு தான் தேவன் என்பதை அறிக்கையிட்டு சொன்னார். அவர்களோடு எதிர்த்தும் பேசினார். தைரியம் வந்துச்சு, எல்லாருக்கும் ஒரு பலம் வந்துச்சு. இன்றைக்கும் நம்ம எல்லாருக்குமே ஆவியானவருடைய துணை இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அற்புதங்கள் செய்கிறவரும் அவர் தான், எல்லாமே அவர் தான். அவர் கொஞ்சம் நல்லாவே படிச்சுட்டு வந்தோம். ஆவியானவருக்கு ஒரு காரியம் பிடிக்கும், இயேசுவை பற்றி நாம் புகழ்ந்து பேசினார், இயேசுவை நாம் உயர்த்தி பேசினால், இயேசுவை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால் ஆவியானவருக்கு ரொம்ப இஷ்டம். ஏனென்றால் அவர் அதை தான் விரும்புகிறார். யார் 2-3 பேர் நாமத்தினால கூடியிருக்கணும், அந்த அவர் மத்தியில் இருப்பார். ரெண்டாவது, அவர்கள் இயேசுவை பற்றி பேச வேண்டும். நம்ம 2-3 பேர் இந்த வசனத்தை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. 2-3 பேர் கூடி வந்திருக்கிறாங்களோன்னு சொன்னோன்னா 2-3 பேர் வந்து கதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி இல்லை, 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறார்களோ. அப்போ என் நாமத்தினாலேன்னா இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவை பற்றி பேசி கொண்டிருக்கும் போது மட்டும் ஆவியானவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த வசனத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. 2 பேர் 3 பேர் வந்துட்டால் நாங்கள் மத்தியில் வந்துடுவேன். 2 பேர் இல்லை, இப்போ ரோட்டில் கழுகடையில் கூட குடிச்சிருப்போம். சாரி, இந்த எக்ஸாம்பிள் கொடுத்ததுக்கு மன்னிக்கவும். ஏன்னா நம்ம புரிந்து கொள்ளுதல் நல்லா வேணும், கர்த்தர் எப்படி வேலை செய்கிறாருன்ட்டு. அதனால் நம்முடைய கர்த்தருடைய வழிகளில் நம்ம அறிந்து கொள்வது நமக்கு இது ஒரு முக்கியமான பண்டிகை. இஸ்ரேல் தேசத்தில் அந்த காலத்தில் செய்ய வேண்டிய காரியங்களில் 3 முக்கியமான பண்டிகைகளை சொன்னார் கர்த்தர். ஒன்று பாஸ்ஓவர், பஸ்கா பண்டிகை. ரெண்டாவது இந்த பென்டிகாஸ்டல் டே. மூணாவது வந்து இது செப்டம்பர் மாதத்தில் வரும் கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகைகளையும் நம்ம ஆசரிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. நம்ம 3 ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறோம், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ காலம் நிறைவேறி சமயமாக இருக்க இதெல்லாம் வெளியே வருது. இப்போ அது வேத வாசத்துக்கு கடந்து செல்வோம். இது செல்வதற்கு முன்பாக நாம் ஒரு ஜெபத்தை பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தாவே, வானத்துக்கு பூமி கண்டவரே, நாங்கள் உம்முடையவர்கள் என்றும் நீர் எங்கள் தேவன் என்றும் உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் அறியத்தக்கதாக என் தேவனாய கர்த்தாவே, அற்புதங்களை எங்கள் மத்தியில் செய்யும், அதிசயங்களை எங்கள் மத்தியில் செய்யும். பயந்து போயிருக்கிற உள்ளங்களை மாற்றியருளும், வேதனை கொண்டிருக்கிற உள்ளங்களை மாற்றியருளும். இந்த கோவிட்-19 வெட்டுக்கிளிகளால், இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களால் பயந்து போயிருக்கிற ஜனங்களை நீர் உயிர்ப்பையும் அப்பா. எங்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கட்டளையிடும். எங்களுக்கு தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாய கர்த்தாவே, நீர் பெரியவராக இருக்கிறீர், எல்லாரையும் ஆளுகை செய்கிறவர் நீர் தான், உமது கண்ட்ரோலில் தான் வருது. ஆசீர்வதியும் அப்பா, எங்களை தைரியத்தையும் பலத்தையும் கட்டளையிடும். அதே மாதிரி உலகத்தில் இருக்க எத்தனை பேர் நஷ்டப்பட்டு போனான்றோ அவர்கள் எல்லாருக்கும் லாபத்தை கர்த்தாவை இழந்ததுக்கு இரட்டிப்பாக லாபத்தை கொடுங்கப்பா. என் தேவனாய கர்த்தாவே, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆவியானவர் எடுத்து பயன்படுத்துவீராக எங்களை. ஓப்பன் our eyes, hearts and minds and ears of understanding, Lord. Thank you. In Jesus' name I pray. Amen. Let's turn our Bibles to 2 Kings
2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 3வது வசனம் அப்புறம் 5வது வசனம். 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இங்கிலீஷில் வாசிப்போம் அது. And he did that which was right in the sight of the Lord, according to all that David his father did. 5வது வசனம். இதுக்கப்புறம் சில காரியங்களை அவன் செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரத்தோப்புகளை வெட்டி மோசே பண்ணி வைத்திருந்த பெங்கலத்தை, இது வந்து அந்த காலத்தில் ரொம்ப நாளாக இருக்குது, இதுக்கு நிகிஸ்தான் பேர், அதை தூக்கிட்டான். அது எடுக்கணும்னு சொன்னான். ஈவன் பெஸ்ட் கிங் லைக் டேவிட் அவங்க கூட அதை எடுக்கலை. இவங்க தாத்தா கிரேட் கிராண்ட் ஃபாதர் அவர் கூட எடுக்கலை. ஆனால் இவரை தூக்கிட்டார் இந்த ராஜா. இஸ்ரவேல் புத்திரர் அதுக்கு தூபம் காட்டி வந்தார்கள். இது இன்றைக்கி நிறைய பேர் தூபம் காட்டுறாங்க. தூபம் காட்டுறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் தூபம் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு நிகிஸ்தன் என்று பெயர். 5வது வசனம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் இருந்த யூதாக்களின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. இது நம்பிக்கை வைக்கிறான். அதாவது ஆண்டவரே சர்டிஃபை பண்ணுறாரு. அவனுக்கு முன்னால் ஒருத்தன் இல்லை, அவனுக்கு பின்னால் ஒருத்தன் இல்லை. இதோட ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னா 7வது வசனம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியாவின் ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். இதுதான் ரிசல்ட் வரும். நம்ம யாரையும் சேவிக்க வேணாம். இன்றைக்கி நிறைய காரியங்களை நம்ம சேவிச்சிட்ருக்குறோம். சில பேர் பேங்க் லோனை சேவிச்சிட்ருப்பாங்க. சில பேர் எவ்வளோ காரியங்களை சேவிச்சிட்ருப்பாங்க. வாழ்க்கையில் நம்ம சேவிக்கிறது ஒரே ஒரு சேவை தான். நம்ம சேவகம் பண்ணது ஒரே ஒரு ஆளுக்கு, இயேசு. அவருக்கு தான் செய்ய முடியும். அவருக்கு தான் நாம் அவரோட தான் இணைந்து வாழ போகிறோம். ஆனால் இன்றைக்கி கூட வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜை தூக்கிட்டு போகிறோம். நிறைய காரியம் உங்கள் மனசுலேயே நீங்கள் எண்ணங்கள் வந்திருக்கும். இப்போ சரி, இப்போ இது இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் வாசிப்போம். He removed the high places and broke the images and cut down the groves and broke in pieces the brazen serpent that Moses had made. For unto those days the children of Israel did burn incense to it. And he called Nehushaddan. He trusted in the Lord God of Israel, so that after him was none like him among all the kings of Judah, nor any that were before him. For he clave to the Lord and departed not from following him, but he kept his commandments, which the Lord had commanded. And the Lord was with him, and he prospered whithersoever he went forth. And he rebelled not against the king of Assyria, and served him not. இங்கே நல்லா பார்க்க வேண்டிய காரியம் என்னென்னா, நம்பிக்கை, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்தா. 2வது, அவரை விட்டு பின்வாங்காமல். 2வது இது ஒரு பாயிண்ட் முக்கியம் இருக்குது, பின்வாங்கிறது இருதயம். அது இல்லை அவங்ககிட்ட. அவன் கர்த்தர் மோசேக்கு அவரே சார்ந்திருந்த அப்படின்னா ஹி வாஸ் டிபெண்டிங் ஆன் காட். கொஞ்ச நாளாகவே இதை தான் பிரசங்கம் பண்ணிருக்கேன். நம்ம யாரை சார்ந்திருக்கணும்? தேவனாகிய கர்த்தரை சார்ந்திருக்கணும். அதுதான் அவன் செய்தான். அதனால் என்ன பண்ணார் கர்த்தர்? அவன் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணினார். அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணார். அவனோடு இருந்தார். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் தேவை கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டிய. கர்த்தர் நம்மளோடு இருந்தால் எதுவும் செய்யலாம். நம்ம எப்படியோ நம்மளுக்குள்ளே ஒரு பயம் வந்துடுது. அந்த பயத்தெல்லாம் எடுக்கிறது கர்த்தர் தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் எது காரியம் செய்தாலும் அவன் ஏதோ ஒரு காரியம் போகிறான், ஒரு படையெடுத்து போகிறான், இல்லாட்டி ஏதாவது ஒன்று பண்ணுறான், வெற்றிகரமாக. இன்ஃபேக்ட் அவன் செய்த சைஃபனிங் சிஸ்டம், அந்த வாட்டர் இரிகேஷன் திங்,
அது வேர்ல்டு வண்டர் ஆக்சுவலாக. மலைகளுக்குள்ளே குடைஞ்சு அதை கொண்டாந்து வச்சுட்டு ஜெருசலேமில் வாட்டர் சப்ளை பண்ணான். அது இன்னும் போயிட்டுருக்குது. அது மாதிரி எத்தனையோ காரியங்கள் அவன் செய்தான். அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய என்ஜினியரிங் மாவில் எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. தண்ணி கீழே மேலே ஏறுது. இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தான். நிறைய காரியங்கள்லாம் செய்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். இப்போ ஐடியா கொடுக்குது. இதே மாதிரி கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் செய்ததெல்லாம் வாய்க்கு பண்ணினார். இப்போ நம்ம இந்த ராஜாவை பற்றி படித்தோம். அதனால் அவன் வெற்றிகரமாக ஜீவித்தான். எதுக்குமே கவலைப்படலை. சரி, அடுத்தது இன்னொரு ராஜா பற்றி படிப்போம். இதே தான் இவனுடைய பேரன். ரெண்டு ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம். இது படிக்கிறதுக்கு முன்னால் ஒரு பாகம் படிச்சிருவோம். இவன் என்ன பண்ணனா, இவருடைய தகப்பன் மனாசே பயங்கரமான காரியங்கள்லாம் செய்துட்டு வந்தான். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து விட்டு வந்தான். அதனால் இவன் ரொம்ப இதாச்சு. சின்ன பையனில் தான் ராஜாவானான். அவன் இறந்து போயிட்டான் மனசே. அவன் ராஜாவும் சின்ன வயசாக இருந்தான். அதையும் படிச்சிடலாம் நம்ம. 22ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோசியா ராஜா ஆகிற போது 8 வயதாக இருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஓஸ்காத் ஊரானாகிய அதாயாவின் குமார்த்தியாகிய அவன் தாயின் பேர் எதிதாள். இதெல்லாம் அம்மா பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா பேர் ரொம்ப பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் பைபிளில். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளெல்லாம் வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் நடந்தான். இது நடந்தான்னு போட்டிருக்கு. எல்லாருமே வலதுபுறம் இடதுபுறம் நடந்தான்னு சொல்கிறான். ஆனால் அவன் செய்த காரியங்களை பின்னால் வீட்டில் சென்று படித்து பாருங்கள். அவன் என்ன பண்ணான்னா, ஹீ ஸ்டார்டட் டூயிங் த ரிப்பேர் ஃப்ரம் த சர்ச், ஃப்ரம் த ஆலயம். தேவனுடைய ஆலயத்துலேருந்து ரிப்பேர் கொண்டு தான். ஏன்னா அங்கே தான் பால் படுத்தி வச்சுருந்தான் அவங்க அப்பா. அது எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணான். எல்லாத்தையும் அங்கே ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வந்துட்டு. ஆனால் கர்த்தருடைய உக்கிரம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. எல்லாத்தையும் பண்ணால். ரெண்டாவது என்ன பண்ணான்னா, 23ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு. அந்த உடன்படிக்கை பற்றி இதில் வைத்திருக்க எல்லாத்தையும் வாசித்து அது 3வது வசனத்தை பண்ணுவாங்க. ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கை கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றும். உடன்படிக்கைனா கவனன்ட். இன்றைக்கி நம்மளும் கவனன்ட் பண்ணுறோம் தேவனோடு. இதே தேவனோடு பண்ணுறோம். எதில்? ஞான ஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணுறோம். அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, நீரே எனக்கு ராஜாவாக இருந்து என் வழி நடத்துங்க எல்லாத்தையும் இப்படி சொல்லும்போது அவரோட உடன்படிக்கை பண்ணுறோம். ரெண்டாவது, ஞான ஸ்நானத்திலும் அபிஷேகம் பண்ணப்பட்டது நிறைய காரியங்களில் உடன்படிக்கை பண்ணுறோம். ஈவன் கர்த்தர் கருதுகிறது எல்லா இடத்துலையும். ஈவன் திருமணம் கூட உடன்படிக்கை தான் சொல்கிறாரு. ஜாகிரதையாக இருக்கணும் அந்த விஷயத்தில். அது ஏவப்படுறேன் நான். இன்றைக்கு காலங்கள் திருமணங்களில் பிசாசு கை வைத்து விட்டு ஆண்களும் கல்யாணம் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டான். அதுக்கும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இது மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. இந்த இடத்துல பாருங்கள், அவர் கர்த்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் தன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கை கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கை வார்த்தைகளை நிறைவேற்றவும். கை கொள்ளணும், நிறைவேற்றணும். அதை ஓகே செய்து காமிக்கணும். கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். பாருங்கள், இவன் செய்ததில்லை. கர்த்தரை நம்பினால இவனும் கர்த்தரை நம்பினான். ஆனால் ஜனங்களெல்லாம் அவன் பின்பற்ற வச்சிட்டாரு.
இது எல்லா விக்கிரகத்தையும் உடைச்சி போட்டான். எல்லாம் கொண்டு போட்டுட்டு உடைச்சி போட்டுட்டு இன்னொரு வசனம் படிக்கிறேன், அது பின்னால் இங்கிலீஷில் வாசிங்க. 25வது வசனத்தில் பாருங்கள். கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசே நியாயப்பிரமாணத்திற்கு ஒத்தபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். இந்த மனசு இருக்குதே, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அது கோஆப்ரேட் பண்ணலன்னா நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். உண்மையாகவே அது ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சிச்சின்னா செட் பண்ணிடும், அது செட் ஆகிடும். இல்லாட்டி இருக்கும். அதான் இருதயம் எப்படி இருக்குது, நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது, அதுதான் மெயின். அவனை போல ஒருத்தர் ராஜா, அவனுக்கு முன்னும் இல்லை அவனுக்கு பின்னும் எழுப்பினதில்லை. பாருங்க, அந்த அவனை பற்றி அப்படி தான் போட்டுக்க. அவன் நம்பிக்கையில் அவன் மேலே முன்னாலே ஒரு ராஜா இல்லை, அது எசேக்கியா பற்றி போட்டிருக்கு. இங்கே யோசபாத்தை பற்றி போட்டிருக்கு. இதுக்கு அவன் முன்னாலே எழுப்பினதில்லை அவன் பின்னாலே எழுப்பினதில்லை. 2 வாக்கியமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவன் என்னென்னா தேவராகிய கர்த்தரை முழு இதயத்தோடு பின்பற்றினான், கொஞ்சம் கூட மாறல. ஹாஃப் ஹார்ட்டடாக வரல, ஃபுல் ஹார்ட்டடாக தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும், ஸ்ட்ரென்த். அதனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவன் காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணினார். இது பின்னால் படிப்போம். இது இங்கிலீஷ் முதல்ல வாசித்தோம். 23ஆம் அதிகாரம். And the king stood by a pillar and made a covenant before the Lord, to walk after the Lord, to keep his commandments and his testimonies and his statutes with all their hearts and all their soul, to perform the words of this covenant that were written in this book. And all the people stood to the covenant. And the king commanded. இப்போ இதெல்லாம் கேட்டிங்க. இதில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இந்த ராஜா பற்றி கர்த்தர் ஒரு பெரிய காரியம் சொன்னார். இவன் ஒரு ப்ராஃபட்டிக் கிங். இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் சொன்னார் இவனை பற்றி. ஜெரபேம் பீரியடில் ஜெரபேம் பாவம் செய்துகிட்டே வந்தான். அப்போ அந்த ஒரு மேடையை கட்டி அதில் தொழுது கொள்ளணும். அதான் ஃபஸ்ட்டு மேடை கட்டுறாங்க. அந்த இடத்துல பண்ணும்போது ஒரு தீர்க்கதரிசி வரான். அந்த தீர்க்கதரிசி சொல்கிறான், பலபீடமே நீ வெடித்து போயிடுவ. யோசியான்னு ஒரு குமாரன் யூதாவில் பிறப்பான். வேறு யாரையும் பற்றி இப்படி சொல்லலை. ஈவன் கிங் டேவிடை பற்றி சொல்லலை. கிங் டேவிட் வாஸ் த பெஸ்ட் கிங். அவனை பற்றி கூட சொல்லுவேன். ஏன்னா யோசியா பற்றி சொல்லுது. ஏன்னா இவன் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணான், கர்த்தருக்கு ஏற்றபடி செய்தான். அவன் இன்னொரு காரியத்தையும் பண்ணான். இது 2 நாளாகமத்தில் போட்டிருக்கு. 34வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. 30 ராஜா தன் ஸ்தானத்தில் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்கணும். யார் யாருக்கு எந்தெந்த ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த நெல்லுங்க. நீங்கள் போய் எல்லாரும் எல்லா வேலையும் செய்திட முடியாது. ஏன்னா இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. யூதாவில் அங்கே ஒரு உசியான ஒரு ராஜா இருந்தான். அவன் என்ன பண்ணிட்டான், திடீர்னு அவனுக்கு பிரச்சனை ஆகிட்டு, திடீர்னு என்ன எக்ஸைட்மெண்ட்டில் ஆனாரோ என்ன தெரில, மனசில் என்ன நினச்சாரோ தெரில, திடீர்னு ஆசாரியன் செய்கிற வேலையில் நின்று தூபம் காட்டுனிட்டான். கர்த்தர் அவனை அடிச்சிட்டாரு. ஆனால் அவனுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. அப்போ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறான் அந்த விஷயத்தில். இவன் தன் ஸ்தானத்தில் தான் நிற்கிறான், வேறு எங்கேயும் போகல. அது பைபிளில் நம்ம ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை, கர்த்தர் உங்களை உருவாக்கி எந்த ஸ்தானத்தில் நீங்கள் வச்சுருக்காரோ அந்த ஸ்தானத்தில் இருங்க. கர்த்தரை நீங்கள் உயர்த்துகிற வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்தானத்தில் இருங்க. அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கை வார்த்தைகளை எல்லாம் செய்வதனாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்வேன் என்றும் கர்த்தருடைய சன்னிதியில் உடன்படிக்கை பண்ணி, நேராக அவர்கிட்டயே உடன்படிக்கை பண்ணிட்டான். இது பார்த்தா எனக்கு கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஆனால் அவங்களுக்கு புரியல. இன்றைக்கி ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னமோ நம்ம இயேசு கிறிஸ்துவ ஒரு ஃபேவர் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிறோம். அவர் தான் நம்மளுக்கு ஃபேவர் பண்ணியிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் படிக்க, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன்றார். ஆகவே அவர் தான் தெரிந்து கொண்டிருக்கார்.
தெரிந்து கொண்டு வர்றார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? இயேசுக்கு சான்ஸ் கொடுப்போம். இப்படிலாம் பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். ஐயா நீங்கள் சான்ஸ் எல்லாம் கொடுக்க வேணாம், நீங்கள் பாட்டு நம்மலாம் அவ்வளோ பெரியவர்கள் எல்லாம் சான்ஸ் கொடுக்கறதுக்கு. இது சினிமாவில் சான்ஸ் கேட்குற மாதிரி இருக்குது. இல்லை, இது சான்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க வேணாம், அவர் நம்மளுக்கு கொடுக்கணும். அதுக்காக அவர்கிட்ட போய் சேருங்க. நான் இதை எளிய பண்ணுறேன்னு நினைக்காதீங்க தயவுசெய்து. இந்த மாதிரி தான் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கி. பிற மதத்தர்களை நான் குறை சொல்லவில்லை, நான் கிறிஸ்தவரில் சொல்கிறேன். நான் இயேசுக்கு சான்ஸ் கொடுத்தேன். என்ன நீ சான்ஸ் கொடுக்கறது? அவர் தான் அவனுக்கு கொடுத்துருக்காரு. இது அவங்களுக்கு புரிய மாட்டேன்து. I gave things. No, you don't give anything. Everything you give is his. அப்போ நல்லா படிச்சுக்கோங்க. அவன் உடன்படிக்கை பண்ணிட்டான். இப்போ நம்ம தான் உடன்படிக்கை பண்ணோம். நம்ம என்ன செய்கிறோம் வாழ்க்கையில்? இந்த 2 ராஜாக்களோட வாழ்க்கையை படித்தோம். இது இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் வாசிப்போம். When he began to reign, and he reigned 3 months. No, 31. 2 Chronicles. And the king stood in the place and made a covenant before the Lord to walk after the Lord and to keep his commandments and his testimonies and his statutes and with all his heart and with all his soul to perform the words of the covenant which were written in this book. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டு ஜனங்களையும் ஃபாலோ பண்ண வச்சுட்டான். ஜனங்களும் செய்தாங்க, ராஜாவும் செய்தான், ஜனங்களும் செய்தாங்க. 33வது வசனத்தை வாசிப்போம். யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகளெல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவைகளெல்லாம் தன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி காணப்பட்டவர்களெல்லாம் தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் சேவிக்கும்படி செய்தான். எல்லாரும் ஆண்டவர் தான் கும்பிட வச்சான். இந்த கிங் ஒரு வெரி நல்ல கிங்காக இருந்தான். அவன் உயிரோடு இந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. இங்கே இப்படி போட்டிருக்கோம். ஆனால் அடுத்த சாப்டரில் ஒரு பரிதாபமான இன்சிடெண்ட் நடக்கும். சீக்கிரம் செத்து போயிடுவான். அது நான் ரொம்ப நாளாக ஆண்டவர்கிட்ட வச்சுருக்க கேள்வி, ஏன் ஆண்டவரே அவனோட வாழ்க்கை சீக்கிரம் முடிந்து விட்டது? அது ஏன் இதை சொல்கிறேன்னு தெரில, ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா கர்த்தர்கிட்ட மூவ் பண்ணும்போது நம்ம உன்னதமான ஒரு தேவனை, மகா பரிசுத்தமான தேவனை சேவிக்கிறோம், அவரை வணங்குகிறோம், அவரை வாழ்த்துக்கிறோம், அவர் வழிபடி நடக்கிறோன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த ராஜா தான் என்ன பண்ணால் பாஸ்காவை ஃபஸ்ட்டு டைம் பெஸ்ட்டாக செலிப்ரேட் பண்ணுறான். நிறைய மனுஷன் பாவம் செய்தோடனே ஃபஸ்ட்டு அவன் விடுற பண்டிகை எதுன்னா பஸ்கா விட்டுருவான். மனுஷன் தப்பு பண்ணோடனே ஃபஸ்ட்டு அவன் நிறுத்துறது என்னது? பாஸ்ஓவர் செலிப்ரேட் வந்ததுன்னா அதை நிறுத்திடுவான். திருப்பியும் எந்த ஒரு பண்டிகையும் திருப்பியும் ஆண்டவரோட திருப்பி ஒப்புரவாகணும்னு கேட்டால் பாஸ்ஓவர் தான் வரும். இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள் அதெல்லாம் சொல்லுகிறதில்ல. நம்ம நாட்டு சபைகள், வெளிநாட்டு சபைகள் தான் சொல்லுகிறது. இங்கே போட்டு பஸ்காவே ஆசரித்தான், திருப்பியும் அவனை மாதிரி பெஸ்ட்டாக ஆசரிக்கலைன்னு சொல்லி போட்டிருக்கோம். சரி, இது 2 ராஜாக்களுடைய வாழ்க்கையை இங்கே பார்த்தோம். அடுத்தது இதுக்கு முந்தின நாள் இவனுடைய தாத்தா, இவனுடைய எசேக்கியாவோட தாத்தா, இங்கே அவனுடைய வாழ்க்கையை பார்ப்போம். அவனும் ஒரு முக்கியமான ராஜா. அவன் நல்லா இருந்து. ஏன் ராஜாக்களே படிக்கிறேன், மந்திரிமார்களை படிக்கலாமே? தேவையில்லை, நம்மளுக்கு ராஜாக்கு தான் வேணும். ஏன்னா கிறிஸ்து நம்மளை அப்படியே கூப்பிடுற ராஜாக்களும் ஆசாரியர்களும் அனுப்பிச்சிடுறது. 17 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழியில் நடந்து தன் தகப்பனாகிய தேவனை தேடுறான். கர்த்தரை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடுவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையிலே ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார்.
இவன் வந்து கர்த்தரை தேடுறான். அதனால ராஜ்யபாரம் அவன் கையில் திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுந்திருந்தது. இதை கேட்டோன்னே நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிடும். என்னன்னா ஐஸ்வர்யத்தை பற்றி பேசுகிறான்னு சொல்லிட்டு. இது நான் சொல்லுங்க, பைபிளில் போட்டுருக்கு, என் மேலே குறை கண்டுபிடிக்காதீங்க. இங்கிலீஷில் வாசிப்போமா? And the Lord was with Jehoshaphat because he walked in the first ways of his father David and sought not after Baalim, but sought to the Lord God of his father, and he walked in his commandments and not after the doings of Israel. Therefore the Lord established the kingdom in his hand, and all Judah brought to Jehoshaphat presents, and he had riches and honor in abundance. நீ தேவனை தொழுது கொண்டு வந்தால் உனக்கு என்ன வரும்? ரிச்சஸ் அண்ட் ஆனர் வரும். தன்னால் வரும். நீங்கள் எங்கெங்கேயும் ஓட வேணும்னு தேவையில்லை. யாரையும் அவரை உங்களை தெய்வமாக நீங்கள் தெரிந்து கொண்டால் அது தன்னால் வரும், ரிச்சஸ் அண்ட் ஆனர். ஆனால் ஒன்று இதில் சீரியஸாக இருக்கணும். நம்ம வந்து ஏதோ என்னதானு தொழுது கொள்ளல, ஒரு சான்ஸ் வச்சு வைக்கிறதில்ல, செய்யக்கூடாது. இது வந்து அவரை முழு மனதோடு இவரதே நான் தெரிந்து கொள்வேன், இவர் தான் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை வழி நடத்துவார் என்று அவரே சார்ந்து அவர் கட்டளைப்படி நடக்கும்போது தன்னால் உங்களுக்கு இது பில்டப் ஆகும். உங்களுக்கே தெரியாது அது ஏன் பில்டப் ஆகுதுன்னு. ஒரு நாள் பார்ப்பீங்க நிறையா சேர்ந்துருக்கும். அப்போ போய் கேட்க மாட்டீங்க, பேங்க் லோன் கேட்க மாட்டீங்க, எந்த லோனும் கேட்க மாட்டீங்க. நான் கொஞ்ச நாள் எனக்கு ஒரு கால் வந்தது ஆக்சிஸ் பேங்க்லேருந்து. ஐயா, உங்களை பற்றி நல்ல அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, ஒரு லோன் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டோம். இந்த பேச்சே எடுக்காதுன்னு சொல்லிட்டேன். தயவுசெய்து உன்னை கேட்டுக்கிறேம்மா, தயவுசெய்து அவர் மாதிரி பேசாத, இது எனக்கு பிடிக்காததுன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்க, இந்த இடத்துல நல்லா கவனிங்க. அடுத்த பண்ணினார் ஐஸ்வர்யமும் கனமும் இருந்தது. 6வது வசனம் பாருங்கள். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. இதுதான் மெயின். கர்த்தருடைய வழிகளை செய்ய அவனுடைய இருதயம் மிகவும் உற்சாகம் கொண்டது. அதாவது ஒரு த்ரில் அவனுக்கு இருந்துச்சு. தேவனுடைய வழிகளில் நடக்க த்ரில் இருக்கும். அவன் மேடைகளையும் விற்கிற தோப்பு. பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் அடிச்சிட்டான். இன்றைக்கி மேடையும் விற்கிற தோப்பு வேறு எங்கேயும் இல்லை. ஒரு நாள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் ஆண்டவர்கிட்ட. நமக்குள்ளே நிறைய பேர் இருக்குது, எங்கேயும் வைக்க மாட்டோம், ஒரு இதுக்குள்ளே வச்சிட்ருப்போம். மேடை கட்டி தான் வைக்கணும், அதுதான் விற்கிற தோப்புன்னு வைக்கணும், அப்படியெல்லாம் இல்லை. கர்த்தரை தவிர்த்து மிச்சம் எல்லாம் எது வெளில வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் விற்கிறது தான், மேடை தான். இன்றைக்கி இந்த காரியத்தை குறித்து நான் பேசி கொண்டிருந்தேன். அப்போ நான் பாடுபட்டேன் தெரியுமா. நான் ஒரு பயம் வந்துச்சு, நமக்குள்ள ஏதாவது மேடைகள் இருக்குதா, விக்கிர தோப்புகள் இருக்குதா, ஏதாவது ஒன்று ஆண்டவருக்கு விரோதமாக காணப்படுகிற காரியங்கள், ஆவியானவருக்கு விரோதமாக. இன்றைக்கு ஆவியானவருடைய நாள், அவர் இறங்கின பூமியில் அவர் நாள்னா இன்றைக்கி தான் பர்த்டேன்னு நினச்சிக்காதீங்க. அதுவும் நம்ம கிறிஸ்தவனுக்கு எப்போவுமே இந்த மாதிரி சொல்லுன்னா அவன் ஆவியானவர் பர்த்டேன்னு இல்லை. அவருக்குன்னா அவருக்கு பிறந்த நாளும் தெரியாது, முடிகிற நாளும் தெரியாது. அனாதி காலங்களாக இருக்கிறோம். அவர் பூமியில் ஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டார். அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. அது இன்றைக்கும் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஒரு கிறிஸ்தவளே உனக்கு தெரியுமோ தெரியாதா, நீ முழங்கால நின்னா அவர் ஆன்சர் தேடினால் நிச்சயமாக அவர் பதில் கொடுப்பார். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிர தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றிட்டான். அந்த ராஜ்ய பாரத்தில் அவன் யூதாவின் ராஜா. ராஜ்ய பாரத்தில் எது மேடையில் விக்கிர தோப்பு இல்லை. ஆனால் இவனுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. இவன் என்ன பண்ணிட்டு, இவனுக்கு கர்த்தர் நிறைய கொடுத்துட்டாரு. இதனால் வேலை பண்ணான். ஏன்னா இவனுக்கு ஒரு மெத்தடாலஜி யூஸ் ஆகிருக்கு, கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்காரு போல் இருக்கு. 9வது வசனத்தை பாருங்கள். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து,
என்ன உபதேசிக்கிறான்னா, கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு. இன்றைக்கி நம்மளுக்கெல்லாம் கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வச்சு தான் கையில் இருக்கிறோம். என்ன செய்கிறோம்? அதான் பாயிண்ட்டு. வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களெல்லாம் திரிந்து, வெளியூருக்கு போல, உள்ளூரில் தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. உள்ளூரில் போய் திரிந்து ஜனங்களுக்கு போதித்து வந்தான். யூதாவை சுற்றிலிருந்த தேசங்கள் எல்லாம், ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோட யுத்தம். நீ முதல்ல இங்கே சொன்னால் யாரும் நம்மளோட யுத்தம் பண்ண வரமாட்டான். நீங்கள் ஒழுங்காக கர்த்தரோடு இருந்தால் இந்த சூனியம் பண்ணுறது, மந்திரம் பண்ணுறது, மை வைக்கிறது, பொய் வைக்கிறது, இதெல்லாம் தன்னால் போயிடும். மை வைக்கும் அன்பர்களுக்கு சொல்லுகிறேன், ஒன்றும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் அந்த பணத்தை போய் வேறு யார்கிட்டே கொடுத்துடலாம். ஏதோ கொண்டு போய் மை வைக்கிற பணத்தை எடுத்து கொண்டு போய் மை வைக்கிறேன், பொய் வைக்கிறேன்றீங்க. அதெல்லாம் கிறிஸ்தவங்கிட்ட வேலைக்கு ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான கிறிஸ்தவங்கிட்ட வேலைக்கு ஆகாது. ஏனென்றால் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஏனென்றால் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை பாதுகாப்பார். என்ன தான் பண்ணாலும் எந்த ஆவியும் வராது. நீங்கள் போய் ஒன்று பண்ணுங்க, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக உண்மையான தேவனாக உண்மையும் நீர் அனுப்பினராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அவர்கிட்ட போய் சரண்டர் ஆகிடுங்க. தப்பிப்பீங்க. ஏனென்றால் கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் அந்த மை வைக்கிறது, பொய் வைக்கிறது. அடுத்தவனை கெடுக்கிறதுக்கு மை வைக்கணும். யாரையும் பண்ணாதீங்க தயவுசெய்து. யார் எந்த தேசத்தில் கேட்டுக்கொண்டிருந்தீங்களும், நான் எத்தனையோ தேசங்களுக்கு கடந்து வந்திருக்கேன். எல்லா இடத்துலையும் இதை பார்க்குறேன். நம்ம இந்திய தேசத்தில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இதை பார்க்குறேன். தயவுசெய்து பண்ணாதீங்க. அப்படி யாராவது இருந்தாலும் ப்ராஃபிட்டிக்காக சொல்கிறேன், டெத் இஸ் அட் யுவர் ஹேண்ட். உங்களுடைய கதவை நோக்கி சாவு வந்து கொண்டிருக்கிறது. வேண்டாம், நமக்கு தீமையான காரியங்கள் எதுவும் வேணாம், நன்மையை மட்டும் செய்வோம். ஒருத்தன் வளர்ந்துட்டு போட்டோம். நீயும் உன் தேவனாய கர்த்தரை போக்கி. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த தொழிலில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். தயவுசெய்து செய்யாதீங்க. இது கர்த்தருக்கு ஏன் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் கர்த்தர் இதை செய்ய வச்சார் என் வாயிலேருந்து. தயவுசெய்து செய்ய வேண்டாம். இப்போ இவன் என்ன பண்ணுறாரு, இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேதத்தை வைத்துக்கொண்டு கையில் என்ன வச்சுட்டு இருந்தாங்க? கர்த்தருடைய வேதத்தை வைத்தாங்க. நம்ம ஆளுங்களும் கையில் அக்கல் கடையில் பைபிள் வச்சு தான் சுற்றுறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே இப்போ பேச்சு எடுத்துகிட்டு வராங்க. சாரி, அது மன்னிக்கும். தேவன் மேலே வைராக்கியம் வேணும். அவர் என்னை காப்பார், அவர் தன்னுள்ளே வருவார் இருந்து. இது ஒரு உடனே கற்றுக்க வேண்டிய அனுபவம் இல்லை. வாழ்நாளில் நிறைய நாள் கற்றுக்கணும். ஒரு ஆள் அவர் தேவனாய கர்த்தரை டிபெண்ட் பண்ணுறதுன்றது ஒரு ப்ராப்ளம் வரும். ஆபிரகாமுக்கு எவ்வளோ தடை வந்தது பாருங்கள். முதல்ல போனார், வெளியே வந்தார், அப்புறம் தடான்னு எகிப்துக்கு போனார், யார் பேச்சையே கேட்டுட்டு. அங்கே போனவுடனே அங்கே அவர் சம்சாரத்தை கடத்திட்டு போயிட்டாருங்க. இதில் ஆண்டவர் இன்டர்ஃபியர் பண்ணுறாரு. இவர் ஒன்றும் கேட்கவே இல்லை, ஆபிரகாம் கேட்கவே இல்லை. ஆண்டவர் தான் இன்டர்ஃபியர் பண்ணுறார், கொண்டுடுவேன் ஒன்று. அதுக்கப்புறம் அங்கே விட்டுறான், அதையும் வாங்கிக்கிறார். மாதிரி வரிசையாக தப்பாக பண்ணுறாரு. நிறையா விசுவாச பாதையில் இதெல்லாம் வரதான் செய்யும். அதுக்குன்னு வந்துட்டேன்னு எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க. நம்மளே நம்ம கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா அதெல்லாம் அந்த ஆபிரகாம் காலத்தில் பைபிள் இல்லை, வேத புஸ்தகம் இல்லை. இங்கே நம்ம கையில் இருக்குது. படிக்கணும். வேதத்தை அனுதினமும் வாசித்து முதல்ல படிங்க. தேவ ஜனங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு சொல்லப்பட்டது காலங்காத்தால் எழுந்திரிச்சோன்னே அவங்கள படிக்க சொல்லு. இது இது லேட்டஸ்ட் அவர்கிட்ட வந்தது. காலங்காத்தால் எதிர்த்துனா ஃபஸ்ட்டு பைபிள் ரீடிங். ஐ வாஸ் லைக் தட், பட் ஐ டோன்ட் நோ. மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு உட்காந்தேன், தவிர உணர்ந்தேன் நான். அவருக்கு முதல் இடத்தை கொடுங்க, வாசிங்க. அதில் உங்களுக்கு கொடுத்து நிச்சயமாக எழுதப்பட்டிருக்கும்.
இன்றைக்கி என்ன செய்யணும்னு உங்களுக்கு வழிகாட்டுதல் போட்டிருக்கோம். வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களெல்லாம் சுற்றித் திரிந்தான். ஒவ்வொரு ஊருக்கும் போய் சுற்றி போகிறான், ஆளுங்களை வச்சான். சொல்லி இதுதான் தேவனுடைய கர்த்தருடைய வழிகள், இதை பின்பற்றி நடங்கள் அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டு வரதுக்கு ஆள். இன்னைக்கு வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாகிய கர்த்தர் அவருடைய வழிகளை பின்பற்றி நடங்கள் என்று நம்ம சொல்கிறோம். நம்மளை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறார். இல்லை, நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுற வரைக்கும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கும். இயேசுவை மட்டும் நம்ம பரப்போம். மற்றவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? நாம் உண்மையான தேவனை வணங்குகிறோம். ரெண்டாவது, வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வலோகத்துக்கு அதிபதி. அவர் நம்ம மேலே இரக்கம் கொண்டு நமக்காக இறங்கி வந்து சிலுவையில் மரித்து நமக்காக அந்த தன்னுடைய ஜீவனை கொடுத்து திருப்பியும் உயிர் தெழுந்ததன் மூலம் அதை உறுதிப்படுத்தி நாமெல்லாம் வெற்றிகரமாக வாழணும்னு பார்க்குறாரு. நீங்கள் தான் என்னுடைய ஆட்கள். நீங்கள் போய் சகல தேசத்தையும் சுவிசேஷத்தை அறிவிங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்கிறாரு. இதை நம்ம செய்யாமல் இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவனாக்கிட்டு இருக்கோம். அடுத்த சபைக்கு போகிற விசுவாசியை பற்றி நீ அவங்க கோயிலுக்கு போவாத, அது நல்லா இல்லைன்னு சொல்கிறோம். நான் பேர் சொல்கிறேன் சார், நிறைய சபைகள் பேர் சொல்லலாம். இந்த மாதிரி வேதத்தை சத்தியத்தை சொல்லிக் கொடுக்காத எல்லா சபைகளும் எங்களை ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல எந்த சர்ச்சும் ஒரு உண்மையான சர்ச் இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசுவை ஃபாலோ பண்ணுன்ற சொல்கிற உண்மையான சபைக்கு தான் உண்மையான சபைகள். இன்றைக்கி COVID-19 வந்துச்சு, எல்லா சபைகளும் என்ன ஆச்சு? புட்டிங்கிட்டு போயிடுச்சு எல்லாம். சபைகள் கூடி வரணும், ரொம்ப முக்கியம். கார்ப்பரேட் வர்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் நீ தான் சர்ச், நாம் தான் சபைகள், நாம் தான் சர்ச். ஆண்டவர் ரிசைட் பண்ணணும். அநேக சர்ச்சுகள்லாம் ஒன்றா சேர்ந்து கார்ப்பரேட் வர்ஷிப்பை வருது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்காரு. ஒரு ஆளுக்கு ஏக்கு அந்த டேலண்ட் வச்சுருப்பார், பிக்கு இந்த டேலண்ட் வச்சுருப்பார். அது மாதிரி 26 பேருக்கு 26 டேலண்ட் வச்சுருப்பார். அதுக்கெல்லாம் ஒன்றா கூடி ஆண்டவர் சொல்கிறது தான் கார்ப்பரேட். அதுதான் சபை. ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இது ஆவியோட வேலை. அப்போ இது மாதிரி அவன் செய்துட்டு வந்தபோது யோசபாத் செய்துட்டு வந்தான். ராஜங்கள்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் கர்த்தரே ஒரு பயங்கரத்தை அனுப்புகிறாரு. யாருக்கிட்ட அவன்கிட்ட சண்டை போட மாட்டேன்றான், பயப்படுறான். இன்றைக்கி நம்மக்கிட்ட மோதிரத்துக்கு இப்படி தான் மக்கள் பயப்படணும். இதை சொல்லும் போது தான் சொன்னேன், இந்த பெல்லி சுண்ணியம் மந்திர கட்டு இதெல்லாம் சொன்னேன். நம்மகிட்ட மோதிரத்துக்கு பயப்படணும் ஒருத்தன். ஏனென்றால் அவனுக்கு தெரியணும் நம்ம மேலே கை வச்சா என்ன ஆகும். நான் ஏன் நீ தூண்டி விடுறதா சொல்ல, நான் சொல்கிறதெல்லாம் மற்றவர்களுக்கு தீமை செய்யாதீர்கள், நன்மை மாத்திரம் செய்யுங்கள், எல்லாரையும் ஆசீர்வதியுங்கள். அவன் நல்லவனாக இருந்தாலும் ஆசீர்வதிங்க, கெட்டவனாக இருந்தாலும் ஆசீர்வதிங்க. நீங்கள் கெட்டவன்றீங்க, ஆண்டவர் சொல்லணும்னா எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் கூடப்பட்டிருக்கு, எடுக்காதீங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்காக நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று நினைத்து நீங்கள் ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நம்ம யார்? ஆசீர்வாதத்துக்கு ஓனஸ், சுதந்திரமாக வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள். ஆசீர்வாதம் நம்மை விட்டு போகாது அப்படின்னு அர்த்தம். அப்போ இது மனசில் எப்பவுமே வச்சுருக்கணும். நான் யார்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்பதை அறிந்து மற்றவங்களையும் ஆசீர்வதி.
ஏனென்றால் எல்லாரும் இயேசுவை பற்றி அறியணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா காட்ஸ் சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், மனுஷ குலத்தின் ப்ராப்ளங்களுக்கெல்லாம் சால்வ் பண்ணுறது தேவனுடைய சொல்யூஷன் எதுனா இயேசு கிறிஸ்து. வேறு எதுவும் கிடையாது. வா, நீ மாட்டிகிட்ருக்கிற, நான் உன்னை காப்பாற்றுறேன். ஒரே வழி, என் குமாரனையே கொடுக்குறேன், எடுத்துக்கொள். இதனால் 3 கடவுள்லாம் இல்லை, 3 கடவுள்லாம் கிடையாது, ஒரே கடவுள் தான். அவங்க அப்படி எடுத்துக்கிறாரு. கடவுளை யாராவது கொல்ல முடியுமா? கொல்ல முடியாது. அதான் எக்ஸாக்டாக நடந்தது கொல்கத்தா மலையில். அவர் போய் சிலுவை அடித்தாங்க. 3 நாள் சைலண்ட் இருந்து 4 நாள் வெளியே வந்துட்டார். ஏன்னா மரணம் என்பது 3 நாள் கம்ப்ளீட்டாக இருக்கணும், அப்போ தான் மரணம் ஏற்பட்டுச்சின்னு அதிகாரம். 3 நாளுக்கு அப்புறம் அவர் எந்திரிச்சு வந்துட்டார். அப்போ டாக்டர்ஸ் would have declared that he died. Jesus died. Somebody has to die. ஏன்னா வேதத்தில் போடப்பட்டிருக்கு he has to die because he was the lawmaker. யார் சட்டத்தை எழுதினாங்களோ அவங்களோட மரணம் ஏற்படணும். அந்த வாக்கியத்தின்படி அவர் மரணம் அடைஞ்சார். திருப்பியும் 4வது நாள், இப்போ 3வது நாள் முடிஞ்ச பிறகு அவர் எந்திரிச்சிட்டார். நல்லா கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தில். இப்போ இதை தான் மக்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்போ போய் யூதாவின் புஸ்தகத்தில் இஸ்ரேல் புஸ்தகத்தை எடுத்து படிக்க போனால் ஹீப்ரூ படிக்கிறதுக்கே நம்மளுக்கு பாதி நாள் போயிடும். அராமிக் படிக்கிறதுக்கு இன்னும் பாதி நாள் போயிடும். அதை போய் எங்கே சொல்லிக் கொடுப்போம்? கையில் இருக்கிறத எடுத்துக்கங்க. இதில் இன்னொன்று வேலை பார்த்தீங்கன்னா, யுத்தம் பண்ணாது இருந்தார்கள். 11வது வசனம், பெரிஸ்தரும் சிலர் யோசபாத்துக்கு பகுதி பணத்தோட கூட காணிக்கைகளையும் கொண்டு வந்தார்கள். பெலிஸ்டைன்ஸ் அவங்களும் வந்தாங்க. எல்லாம் வந்து இவனுக்கு காணி கொடுத்துட்டு போகிறாங்க. அரேபியரும் அவனுக்கு 7,700 ஆட்டுக்கடாக்கள். 7,700 ஆட்டுக்கடான்னு சொன்னால், ஒரு ஆட்டுக்கடானா எத்தனை பெண்ணாடுகள் வந்திருக்கும்? வெல்த் தான் வருது. அப்படியே 7,700 வெள்ளாட்டுக்கடாக்களையும், ஆட்டுக்கடாக்களும் வெள்ளாட்டுக்கடா ரெண்டும் வருது. இதில் வாங்கி அவன் என்ன செய்ய போகிறான்? 10 வச்சுக்க போகிறான். வேதத்தில் போட்டிருக்கு இது நிலத்தை கிரயத்தை வாங்குறதுக்கு இதுதான் பயன்படுதுன்னு சொல்லிட்டு. சரி, தன்னால் வந்து அவன் பணம் கட்டிட்டு போவான், எல்லாரும் வந்து கட்டிட்டு போவாங்க. நீ பாட்டுக்கு உட்காந்துரு, நீ கர்த்தரை சேவிச்சுட்டு அவரை தொழுது கொண்டுட்டு. சரி, இது அவருடைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிப்போம். யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் மிகுந்த கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடைய சம்பந்தம். இங்கே தான் பெரிய தப்பு பண்ணார் அவர். எல்லா விசுவாசிகளுக்கும் ஒரு சறுக்கு இருக்குது. யோசபாத்துக்கு மிகுதியாக இருந்துச்சு, ரொம்ப இருந்துச்சு. ஆனால் அவன் போய் ஆகாபோடைய சம்பந்தம் கலந்துட்டான். கர்த்தருக்கு இது பிடிக்கல, ஆனால் பேசாமல் இருந்தார். பின்னால் வர அவன் சந்ததி கெட்டு போச்சு. அவன் பையன் யோராம் கெட்டு போட்டான். கர்த்தர் என்ன வச்சிருக்காரோ அதை வச்சுட்டு போங்க. இங்கே போய் அங்கே போய் கலக்கிறது இதெல்லாம் கூடாது. வாசிங்க இங்கிலீஷில். Now Jehoshaphat had riches and honor in abundance and joined affinity with Ahab. இது வந்து ஏன்னா நான் டைம் அதிகமாகிடுச்சு, நேரம் அதிகமாகிடுச்சு, அதனால் நான் முடிக்கிறேன். இது இப்போ அதிகமாக பேசலாம். இப்போ யோசபாத்துக்கு என்ன பண்ண மிகுந்த ஐஸ்வர்யமும் வந்துருச்சு. ஏன் கர்த்தரோட இருந்தான்? சரி, இதை முடிக்கிறதுக்கு முன்னால் சில காரியங்களை பார்ப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை இது கொஞ்சம் நேரம் நான் ஆவியானவரை பற்றி சொல்லி ஆகணும் உங்களுக்கு. 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று.
அப்போ பரிசுத்த ஆவின்னு சொன்னால் ஆவி தான். ஆனால் அங்கே வரும்போது பலத்த காற்று மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமைந்தது. செலக்ட் பண்ணி அணிஞ்சது, ஒவ்வொருத்தர் மேலேயும் அமைச்சு. அவங்க 120 பேர் கூடியிருந்தாங்க, அது 120 பேர் மேலேயும் வந்து அமர்ந்தார். சில பேர் மேலே இல்லை, சில பேர் மேலே அப்படிலாம் கிடையாது, 120 பேர் மேலே ஒன்றா உட்காந்துட்டார் வந்தார். அவரெல்லாம் பரிசுத்தாவினால் நிரம்பப்பட்டு நம்ம பட்டிருக்கணும். ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரணத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். இதோடு முடிக்கிறேன் இன்றைக்கி. இதுதான் பெந்தெகோஸ்து பண்டிகை. இதுதான் இதை அடையாளப்படுத்துறது தான் பெந்தெகோஸ்து பண்டிகை. இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தைரியம். தேவனாகிய கர்த்தரால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தைரியம், நம்ம இருதயத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பவர் ஒன்று இல்லை. இது பர்சன், ஹீ ஹஸ் கம். அவர் நம்மளோட இருக்க வந்திருக்கிறார், இன்றைக்கு இருக்கிறார். அவரால் தான் நான் பேசுகிறேன், இல்லாட்டி எனக்கு பேச தெரியாது. அவர் எனக்குள்ளே இருக்கிறனால தான் நான் பேசுகிறேன். இப்போ அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாஷை பேசுகிறாங்க. இதை நான் சொல்லியிருக்கேன். ஒரு ராஜ்யம் அடுத்த ராஜ்யத்தை வரும்போது ஃபஸ்ட்டு பாஷையை மாற்றும். அதான் இங்கே நடக்குது. இது நிறைய பேருக்கு புரியாது. கிறிஸ்தவங்களுக்கே நிறைய பேர் புரியாது. அறிய மாட்டாமல் வளருவாங்க. ஏன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த பாஷைன்னா என்னன்னு தெரியாது. ஏனென்றால் அவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்னன்னு தெரியாது. ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்தை ஆட்கொள்ள வரும்போது ஃபஸ்ட்டு அவங்க மாற்றுறது பாஷை. நம்ம எப்படி எல்லோரும் இங்கிலீஷ் பேசுகிறோம். ஆங்கிலேயர்கள் நம்ம இடத்துல வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனே என்ன செய்தாங்க? அவங்க இங்கிலீஷை படிக்க வச்சாங்க. நம்ம பாஷையாக ஜென்ம பாஷையாகிய தமிழை மறந்துட்டோம். இங்கிலீஷ் தான் தெரியும். இப்போ அது ஸ்டைலாகவே வேறு போச்சு. அதே மாதிரி தான் பரலோ ராஜ்யம், எல்லாத்துக்கும் மேலான ராஜ்யம் உள்ளே வரும்போது இங்கே மறக்க சொல்லலை. அவர் தன்னுடைய பாஷையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அந்த பாஷையை நீங்கள் அவரோட மட்டும்தான் பேச முடியும். நீங்கள் போய் ரோட்டில் போக ஆளோட பேச முடியாது. மற்ற பாஷைகளுக்கு இந்த பாஷைக்கு அந்த வித்தியாசம். அவருடைய பாஷை வந்தோடனே நீங்கள் போய் அந்நிய பாஷை பேசுகிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் என்ன சொல்கிற, தனியாக போய் என்கிட்ட பேசவான்றார். மணிக்கணக்காக பேசிகிட்டு இருக்கலான்றார். நீங்கள் எத்தனை பேர் 1 மணி நேரம் உட்காந்து அந்நிய பாஷை பேசுவோம்? கஷ்டம். ஏன்னா நமக்கு ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கஷ்டம். நேரம் அதிகமாகிவிட்டதால் இதோடு முடிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதித்து நம்ம எல்லாரும் யோசபாத்தை போலவும், யோசியாவை போலவும், எசேக்கியா போலவும் அவங்க மேலேயும், ஏன்னா அவங்களோட பெட்டர் சுவிசேஷன் நம்மளுக்கு இருக்குது. நம்மளோட இருக்கிறது இயேசுவானவர். அவரை கெட்டியமாக பிடித்து கொண்டு அவர் வழிகளில் நடக்க தன்னால் முயற்சி பண்ணுவோம். தன்னால் மிச்செல்லாம் நடக்கும். சில நண்பர்கள் சொல்கிறத கேட்டிருக்கேன், நீங்கள் தொங்குற சாமியை பிடிச்சிட்ருக்கீங்க. இல்லைப்பா, தொங்கலைப்பா. ஞானமாக நடந்துக்கோங்க, வெற்றிகரமாக ஜீவிங்க, வாழ்ந்து காட்டுங்க. அதுதான் வேணும். தேவன் நம்மை வாழ்ந்து காமிக்க வேணும்னு பார்க்குறாரு. அதுதான் இந்த பூலத்தில் அனுப்பிச்சி வச்சிருக்காரு. அதுபடி செய்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். காணிக்கைகளும் தசமபாகம் அவரை ஆராதிக்க வந்திருக்கும். மீன்ஸ் இது ஒரு ஆராதனை மாதிரி எல்லாம் நினச்சிக்காங்க. இது ஒரு சடங்குன்னு நினச்சிக்காதீங்க. இது ஒரு ஆராதனை. நீங்கள் எப்படி பாட்டு பாடுறீங்களோ, வேதத்தை வாசிக்கிறீங்களோ, இது மாதிரி இது ஒரு ஆராதனை. அதாவே நீர் எங்களுக்கு கொடுத்தவைகளிலே நாங்கள் ஒரு பகுதியை உனக்கு கொடுக்க வரோம். ஏனென்றால் நீர் தான் பூமியின் ராஜா. வானத்துக்கு பூமியும் எல்லாத்துக்கும் சர்வத்துக்கும் ராஜா. ஆகவே உம்முடைய ராஜ்யத்துக்காக நான் கொடுக்க வந்திருக்கேன். அதுவும் அவர் ட்ரெஷர் ஹவுஸ், ஸ்டோர் ஹவுஸ் கொண்டு போய் சேருன்றாரு. அதை செய்யணும். மல்கியா 3 10வது வசனம் மட்டும் படிப்போம்.
என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலைகளை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிப்பிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். டெஸ்ட் மீ, ப்ரூவ் மீ, ஐ வில் ப்ரூவ். இப்போ பூமியின் கனிகளை பற்றித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் நான் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. வெளியிலுள்ள திராட்சை செடி பழமில்லாமல் போவதில்லை என்று சேனையின் கருத்து. இதுக்கும் சொல்யூஷன் எதுதான்? ஆண்டவர் தான். இப்போ வெட்டுக்கிளிகள் வருது, எங்கே பார்த்தாலும் வெட்டுக்கிளிகள். என்னுடைய பெரிய சேனையாக வெட்டுக்கிளிகள்னு வரும். அது தான் வருதுங்க. யாராவது அதை அடக்க முடியுதா? மெஷின் கன் வச்சு ஷூட் பண்ணாலும் கவலைப்படாது. அதுக்கு தெரியாது என் சுடுறான்னு கூட தெரியாது. அது பாட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். இது வர்றதுக்கு காரணம் என்னென்னா, பஞ்சம் வரப்போகுதுன்னு அர்த்தம். வேதத்தில் போடப்பட்டது கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இன்றைக்கி எந்த பஞ்சமும் நம்மளை தொடாதபடி இருக்கணும்னு சொன்னால் ஆண்டவருக்கு இந்த விதத்தில் ஆராதனை செய்யுங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள், வெற்றிகரமாக ஜெயிப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேராக செல்கிறோம். இதில் நிறைய பேருக்கு சந்தேகங்களும், எத்தனை முறை எடுக்கிறது, எங்கே எடுக்கிறது, ஏன் எடுக்கிறது, இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறையா வந்திருக்குது. எனக்கு வந்து நல்லதான், உங்களுக்கு வந்தது நல்லதான். ஏன்னா இது வந்து தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. இது சபைகள் கட்டுப்பாடுக்குள்ளே இல்லை. உனக்கும் உன் தேவனுக்குள்ள உறவு, அதை பற்றி பேச வருகிறேன். நான் நேரம் மேலே சுருக்கமாக முடிச்சிடுறேன். யோவான் 6ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். நாற்பத்தெட்டாவது வசனம். ஜீவ அப்பம் நானே. இந்த வசனம் தான், இந்த ஒரு வசனத்தை படிக்கும். 48வது வசனம். I am the bread of life. God calls himself, தேவன் தன்னை எப்படி கூப்பிடுகிறார்? அப்பம் என்று கூப்பிடுகிறார். ஜீவ அப்பம். அப்பம் சொன்னார், வேறு ஏதாவது சொல்லியிருக்கலாம். அவர் அப்பம் தான் சொல்கிறாரு. அப்பத்தை நாம் புசிக்கிறோம், உடலுக்கு தேவையான அப்பத்தை புசிக்கிறோம், 3 வேளை புசிக்கிறோம். நம்முடைய ஆத்மாவுக்கு என்ன கொடுக்குறோம்? ஒன்றும் கொடுக்க மாட்டோம். பைபிளும் வாசிக்க மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம், எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டோம். இதுதான் பிரச்சனை. இது போய் ஐயோ ஒரு ப்ராப்ளம் சொல்லாதீங்க. இது தேவனுடைய சரீரம், அவருடைய ரத்தம். இது அது அவர் என்ன சொல்கிறாரு? அப்பம், நானே மெய்யான அப்பம்ன்றாரு. வானத்திலிருந்து அப்பம். 51வது வசனம் பிறகு, நானே வானத்தில் இறங்கின ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். இந்த ஒரிஜினல் டெர்மினாலஜியில் பார்த்தீங்கன்னா, அப்பத்தை டெய்லி சாப்பிட்றான், டெய்லி புசிப்பான், டெய்லி வாடுவான், என்றென்றைக்கும் வாடுவான், என்றென்றைக்கும் பிழைப்பான். அப்போ இட் கம்ஸ், ஒரு டெய்லி அப்படின்ற வார்த்தை வருது. ஓகே, நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சம் என்றார். இதான் அப்பம். இதை ட்விஸ்ட் பண்ணி வச்சிடறான் பிசாசு. அது நிறைய பேர் சொல்லுவாங்க, இது பண்ணக்கூடாது, அது பண்ண, நிறைய லீகலாட்டி பண்ணுவாங்க. ஒன்று நல்லா புரிச்சுக்கோங்க பிரியமானவர்களே, இயேசு தான் உங்களை குவாலிஃபை பண்ணுறாரு. தேவன் தான் உங்களை தகுதிப்படுத்துகிறார்.
நீங்கள் போய் கடப்பாரி எடுத்து மம்முட்டி வச்சு நீங்கள் தேடி போகிறதில்ல. நான் இத்தனை வாரம் சபைக்கு போயிட்டு வந்த நாளே எனக்கு கொடுக்கப்படும், இத்தனை நாள் இந்த பாஸ்டர் கையில் கொடுக்கப்படும், இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் வச்சுக்காதீங்க. கடைசி நாளும் ரொம்ப எல்லாம் சிரிப்பாங்க பரலோகத்தில் போனீங்கன்னா. என்ன மாதிரி திங்க் பண்ணுற ஆளுங்களும் இருக்காங்களா பூமியில் அப்படின்னு. இல்லை, இது தேவனுடைய சமம் தான். அவங்க சபையே உருவாக்கலை இன்னும். அதுக்கு முன்னாலே சொல்கிறாரு, நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சம் என்றார். அவங்க ஒரு ஆர்குமெண்ட் எழுது, நம்மளை மாதிரி தான், எப்படி மாம்சத்தை கொடுப்பாங்கன்னு சொல்லி. அப்போ பண்ணாருன்னா அவர் இன்னொரு வார்த்தையை ஆட் பண்ணுறார். எப்போவுமே ஆண்டவர் ஒரு கொஸ்டின் கேட்க விடுவார், கேட்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் சொல்லுவார். அவர் சொன்னார், இந்த இடத்துல சொல்கிறார் 53வது வசனத்தில், அவருடைய ரத்தத்தை அவர் மனுஷகுமாரத்தின் மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லைன்றார், லைஃபே கிடையாதுன்றார். இப்போ இது என்ன கொடுக்குது உங்களுக்கு? ஜீவனை கொடுக்குது. பாருங்கள், பிசாசு என்ன மாதிரி ட்ராக் பண்ணி நீங்கள் ஒரு மாதிரி பண்ணிட்டான். இப்போ COVID-19 வந்துச்சு, யாரும் எங்கேயும் போகிறதில்ல, சபைகள்லாம் மூடி வச்சுருக்காங்க. இப்போ எங்கே போய் புசிப்பீங்க? டெய்லி போகணும் உள்ள. கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிக்கணும், புசிக்க இது ஞானத்தை கொடுக்கறதுக்கு. அடுத்தது, இது உங்களை மாதிரி தான் நானும் இருந்தேன். கிட்டத்தட்ட 42 வருஷம், 42-45 வருஷம் வரை இப்படி தான் சுற்றிட்டு இருந்தேன். பயங்கரமாக சுற்றிருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த இது ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. எப்படி எதுக்கு தெரியுமா கஷ்டமாக இருந்துச்சு? உண்மை வந்துருச்சுன்றதுக்காக இல்லை, ஐயோ என்னுடைய பழசெல்லாம் போயிடுமேன்றதுக்காக. என்னமா திங்க் பண்ணுறோம் பாருங்கள். நம்ம பழையகளெல்லாம் நம்ம விட்டு எல்லாம் புதிதாயினேன்னு சொல்கிறோம், பழையகளெல்லாம் ஒழிந்து போயினா எல்லாம் புதிதாயினேன்னு படிக்கணும் வாசனை. அதெல்லாம் நம்ம நல்லா பண்ணுவோம் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவங்க மாதிரி டயலாக் விட்டு ப்ராமிஸ் சொல்கிறவங்க யாருமே கிடையாது. ஆனால் இது தெரியல. இது நான் ப்ராக்டிக்கலாக பார்த்து 3 வருஷத்துக்கு இதை படித்து அதுக்கப்புறம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கினேன். இதனால் நிறைய ரிசல்ட்ஸ் வந்துச்சு. வியாதிகள் போச்சு, வேதனைகள் போச்சு, கஷ்டம் போச்சு, இது போச்சு, எல்லாம் போகிறதுனால தான் பண்ணுறேன். ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுன்னு சொல்லும்போது நான் அவரை தடுக்கிறதுக்கு நான் யார்? ஐம்பத்தி 4வது வசனத்தை பாசிங்க. என் மாம்சத்தை பொறுத்து என் ரத்தத்தை பானம் பண்ணவருக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. நித்திய ஜீவன் இருக்குது, எவர்லாஸ்டிங் லைஃப். அப்போ இது என்ன பண்ணுறது? எவர்லாஸ்டிங் லைஃப் நம்ம பசிக்காத போது வேணான்றோம். அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக ரிசரக்ஷன். தேவனுடைய உயிர்த்தெழுதல் இல்லை, உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுக்கும் போது சார் சில பேர் மரித்து போயிருப்பாங்க, கர்த்தர் வருவதுக்கு முன்னாடி மரித்து போடுவாங்க. அவங்களெல்லாம் எழுப்புறாருன்றாரு. பேசணும் பிசாசு எந்த மாதிரி விளையாடுறான்னு சொல்லிட்டு. 56வது வசனம் பாருங்கள். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என் நிலையில் நிலைத்திருக்கிறான். நிலைச்சி இருக்கணும். நிலைத்திருக்கிறான்னு சன்னி நேராக படிக்கும் போது தான் நம்மளுக்கு ப்ராப்ளமே வருது. அந்த வார்த்தையை 2ஆக வெட்டுங்க. நிலைக்கணும், இருக்கணும். நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். இன்றைக்கி எத்தனை பேர் இயேசு நம்மள நிலைத்திருக்கணும்? இவ்வளோ தான் நம்ம பாயிண்ட்டு. இந்த இது கொடுத்த பாயிண்ட்லேயே நம்ம பேசி வந்த ஆர்குமெண்ட்லாம் எகிரி போயிடுச்சு. அதனால் தான் வந்து பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் கடைசி நாட்களில் என்ன இதெல்லாம் வரும், அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட நாளிலே இப்படி செய்தாருன்னு போட்டிருக்கோம். அது உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. தகுதிப்படுத்துறது அவர். We are not been made righteous by our own efforts. நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸு தான் போட்டால் தான் பரிசுத்தம், தப்பு. நீங்கள் இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு இது, நீ இது மாதிரி தான் முடியை போட்டுட்டு வரணும், தப்பு. அதெல்லாம் தேவையில்லைப்பா. ஆண்டவருக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இரு, அவர் வழிகளை காத்துக்கொள்.
இதுதான் வசனம் சொல்ல வருது. நீ இதை போடு, அப்புறம் நெக்ஸ்ட்டு கம் பூட்டு இப்படி தான் போட்டு வரணும், படகு பூட்டு போட்டு வரணும், இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்திருக்குது. இதனால் ஒன்றும் நம்ம மாற போகிறதில்ல. என்னை நீதிமானாக்குகிறவர் கர்த்தர், இயேசுதான் என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர். அதனால தான் போட்டிருக்கு, இயேசுவே என் ஞானம், இயேசுவே என் நீதி, இயேசுவே என் பரிசுத்தம், இயேசுவே என் மீட்பு. இயேசுவே என் பரிசுத்தம்னு சொல்லிட்டு இல்லை நான் பரிசுத்தமாக நடப்பேன்னு சொன்னேன். உன்னால் முடியாதுன்னு சொல்லி தான் அவருக்கார வராரு. அவர் வந்ததன் நோக்கமே நம்மளால் எதுவுமே முடியாதுன்றது தான். உடனே கொண்டு 10 கமாண்ட்மெண்ட்ஸை நிறுத்திடுங்க. ஏன் 10 கமாண்ட்ஸ் கொண்டா பயப்படுறோன்னு சொன்னால் அதை பார்த்தாலே நம்மளுக்கு பயம் வந்துடும். ஏன்னா அதில் ஒன்று கூட செய்ய முடியாது நம்மளால். இதுதான் ப்ராப்ளம். அதனால தான் we need Jesus. இயேசு நமக்கு தேவை. நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்யட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாரும் கலக்கம் அடையாதுங்க, பயப்படாதீங்க. நானும் 3 வருஷம் இந்த மாதிரி பயந்துட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ரிப்பேரே ஆனேன். ஏன்னா 40 வருஷம் கோச்சிங் லேஸாக போகலை. உங்களுக்கெல்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. 40 வருஷம் கோச்சிங்க மெதுவாக தான் எடுத்தேன். ரசத்தை பெற்று இயேசு கிறிஸ்து சரீரமாகவும் ரத்தமாக மாற்றி கொடுங்க. கர்த்தாவே நீரே எங்களுக்கு தகுதிப்படுத்துகிறவர். நாங்கள் எங்களால் சுயமாக பரிசுத்தமாக்க முடியாது, எந்த விதத்திலையும் முடியாது. நீர் ஒருவரே எங்களை செய்ய வைக்க போகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். அதற்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் அவர் ரத்தத்தையும் உட்கொள்ளப் போகிறோம். நித்திய ஜீவனும் கர்த்தாவே எல்லா காரியங்களும் நன்மையான காரியங்களும் ஜீவனும் எங்களுக்கு வருகிறது. அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உயிர் தெழுவோம் என்பது அறிக்கை செய்து நாங்கள் இதை உட்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இப்பொழுதும் நாம் ஆசீர்வாதத்தின் நேராக கடந்து வரோம். எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனங்களை வாசிக்கிறேன். வாசித்து ஆசீர்வாதத்தை கூறுகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடக்கிறவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பெந்தெகோஸ்து நாள் ஆராதனைக்கு நீர் எங்களை கூட்டி வந்ததற்காக ஸ்தோத்திரம். வழி நடத்தும், எங்களை ஆசீர்வதியும், உமது கற்பனையின்படி நடக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். உமது நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. கர்த்தாவே உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஒவ்வொருவரும் நிறைவு பெற்றவர்களாக திரும்பி செல்லத்தக்கதாக, ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக திரும்பி செல்லத்தக்கதாக என் தேவனாய கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆமென்.